அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த தேதியில இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவன் தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 3 முதல் 5 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பை பார்க்கலாம். தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்கள். They looked for a reason to access Daniel. They looked for a reason to access Daniel. அப்படி என்றால் தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ சுவிசேஷத்தை குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். 10-11 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்வைத்து செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது மனுஷர் எல்லாரும் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இருக்கிற இடத்துல யாவரும் முழங்கால் படியிட்டு, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கணும். சொல்லுவோம், தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக இந்த 2வது ஆராதனை வேளையில உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தானியேலை குற்றப்படுத்தும்படியாக அங்கே 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் அவனுக்கு நேராக, இவர்களுக்கெல்லாம் தானியேல் பிரதானியாக தரியு ராஜா மூலமாக வைக்கப்பட்டார்.
120 தேசாதிபதிகள் என்று சொன்னால் ஒரு நாட்டு முதல்வரை போல 120 நாடுகளுடைய பிரதானிகள் அங்க தேசாதிபதிகள். 3 பிரதானிகள் என்று சொன்னால் 3 பேரும் 3 பிரதமருக்கு சமமாக அவர்களுக்கெல்லாம் அவர்களை ஆண்டு கொள்ளத்தக்கதாக என் தேவன் தானியேலை வைக்கும் போது அவர்கள் அத்தனை பேருக்கும் தானியேலை குற்றப்படுத்தும்படியாக தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடி வந்தார்கள். அவர்கள் ஒன்றும் காணப்படவில்லை. ஆனபடினால இந்த தானியேலுடைய இந்த மனுஷனை அவன் தேவனுடைய வார்த்தைகளினால மட்டும்தான், அந்த வசனத்துல மட்டும்தான் அவனை எப்படியாகிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வகை தேடினார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் இந்த பூமியிலே சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை. இந்த மாயமாலமான இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த நிலையான பூமி இல்ல, இந்த பூமியில வாழ்கிற இந்த மாயமாலமற்ற மனிதர்கள் மத்தியில ஆண்டவராகிய தெய்வம் உங்களை மென்னி வைத்திருக்கிறாரே. ஒரு விசை கூட தானியேலோ என்றால் உணவினால் கூட அவன் தீட்டுப்படுத்தவில்லை. எத்தனை வகை வகையான உணவுகளை கொண்டு வந்து வைத்தார்கள், அவன் அதில கூட தீட்டுப்படுத்தாமல் இருந்தான். அன்பு ஜூனியர் பாஸ்டர் சேமல் ராஜ் அவர்கள் சொன்ன சாட்சி போது, அவ்வளவு உணவுகள் இருந்தாலும் நான் உணவில் கூட திட்டுப்படுத்தாமல் காத்திருந்தேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை குற்றப்படுத்த பிசாசனவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்றால், ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், சாமுவேல் அவர்கள் சொன்னது போல 3 வேளையும் 3 நாள் அன்னம் தண்ணி புசியாமல் காத்து கிடந்தேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். உங்களை ஒருவரும் குற்றப்படுத்தாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால், தானியேலை போல 21 நாட்கள் அன்னம் தண்ணி புசியாமல் அவன் உபவாசம் இருந்தான். இன்றைக்கு இந்த 22ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 31 டிசம்பர் மாதம் வரையிலும் 31 வரையிலும் 40 நாட்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் போகும்போது தேவனாகிய கர்த்தர் எந்த மனிதர்கள் யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தினார்களோ, உங்கள் வாழ்க்கையில குற்றப்படுத்தபடியாய் உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களை குற்றப்படுத்தபடியாய் குற்றம் பேசிக்கொண்டு முகாந்திரம் பார்த்து கொண்டிருந்தார்களோ, குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க பார்க்கிறார்களோ, அவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். அவருக்கு உண்மையான விசுவாசியாக, அவருக்கு உண்மையான விசுவாச பிள்ளைகளாக குடும்பங்களாக இருந்தால் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ராஜா, நாவலா வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அங்கே 10 முதல் 11 வரை வாசிக்க கேட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
6ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம். அங்கே 3 முதல் 5 வரை வேகமாக வாசிக்க கேட்கலாம். இப்படியெனில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் என்னவா இருந்தான்? மேற்பட்டவனாக இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தானியேலை பார்க்கும்போது அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, நேரலைகளை சபையில் இருக்கிற உங்களுக்கும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் எனக்கு அன்பான நெஞ்சங்கள், உலக நாடுகள் சர்வதேச அளவில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், என்னை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் தானே. எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்கவும் கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி புரிவாராக. எனவே இது இந்த மக்களுக்காக மாத்திரமல்ல, சர்வதேச அளவில் இருக்கிறதான யூகே, லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, USA, அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, உகாண்டா, நைஜீரியா போன்ற பல நாடுகள், இலங்கை, ஸ்ரீலங்கா போன்ற இந்தியா முழுவதும் இருக்கிறதான சர்வதேச அளவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை நிச்சயமாகவே எப்படி தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடினார்களோ அதே போல உங்க வாழ்க்கையில அவர்கள் குற்றப்படுத்தும்படியாக, உங்களை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகாந்திரத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாம உனக்காக நின்று ஆண்டவராகிய தேவன், ஆண்டவரை ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிக்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிப்பு, போதும் நல்ல கவனிப்போம். அங்க தானியேல் பாத்தீங்கன்னா 120 தேசாதிபதிகள், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. 120 தேசாதிபதிகள். தேசாதிபதிகள் அப்படி என்றால் ஒரு நாட்டை ஆளுகிறவர்கள், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள். இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரை போல 120 முதலமைச்சர்கள் சேர்ந்ததுதான் அந்த 120 தேசாதிபதிகள். அந்த 3 பிரதானிகள் என்று சொன்னால் அவர்கள், அந்த பிரதானிகள் எல்லாம் 3 பிரதமருக்கு சமம். ஒரு பிரதமர், இந்திய பிரதமர் எவ்வளோ இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமரா இருக்கிறார், அதுபோல 3 பிரதானிகளுக்கு மேலான பொறுப்புல மேலான பிரதானியாய் இங்கே தானியேலை அங்கே ராஜா வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ராஜா வைத்தார் சொல்லுங்க? எந்த ராஜா வைத்தார்? எந்த ராஜா? தானியேலை ஆர் அங்கே அந்த பிரதானிகளுக்கெல்லாம், தேசாதிபதிகளுக்கும் அந்த அந்த பிரதானிகளுக்கும் அந்த தேசாதிபதிகளுக்கும் யார் இவரை, அந்த பிரதானிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாய் வைத்தது யார்? யார்? தரியு ராஜா. எந்த ராஜா? தரியு ராஜா. 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. 6:1 ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் வராதபடிக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தி தரிவுக்கு நலமென்று கண்டது இவர்களில் தானியேல் ஒருவனா இருந்தான். கைகளை தட்டி. ஆக அங்கு தரியு ராஜா தானியேலை இவர்களுக்கு 120 பேர் அந்த தேசாதிபதிகளுக்கும் அந்த 3 பிரதானிகளுக்கும் இவரை பிரதானியாக வைத்தார். எனவே இவர்களுக்குள்ளே என்ன நடந்தது? கடும் கோபம் வந்து விட்டது. வாசிக்க கேட்கலாம். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். என்னவா இருந்தான்? மேற்பட்டவனா? கீழகிறவனா மேலகிறவனா? பதவி உயர்வுல இருக்கிறான். 120 தேசாதிபதிகளுக்கும் 3 பிரதானிகளுக்கும் இப்ப இவர் யாரு இருக்கிறாரு? அவர்களுக்கு மேல மேற்பட்டவனாய் இருக்கிறான். தானியேலுக்குள், யாருக்குள்ள? தானியேலுக்குள். நல்ல கவனிக்கணும். விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவன் ராஜ்யம் முழுவதற்கும்
அதிகாரியாக தரியு ராஜா மூலமாக ஏற்படுத்தப்பட்டான். கைகளை தட்டி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு என்ன இருந்தது? முதலாவது தானியேலுக்கு என்ன இருந்தது? எதனால ஆண்டவர் அவனை உயர்த்தினார்? அவனுக்குள்ள விசேஷ ஆவி. அன்பான தேவ பிள்ளையே, நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விசேஷித்த அந்த ஆவி, அந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் தேவ சமூகத்துக்கு போகணும், அந்த விசேஷ ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அந்த விசேஷ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எத்தனை பேர் வரீங்க? யோசித்து பாருங்க. அன்பான தேவ பிள்ளையே, அந்த விசேஷ ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அந்த விசேஷ ஆவி, அந்த எக்ஸலண்ட் ஸ்பிரிட், அந்த விசேஷம் உள்ள அந்த ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த ஆவிகள் இருக்க வேண்டும். அந்த விசேஷம் உள்ள ஆவி இருந்தா நம்மளை ஒருவனாலும் குற்றப்படுத்த மாட்டாது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் நினைப்பது என்ன தெரியுமா? நான் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை, நான் பொய் கூறவில்லை, நான் உலகத்தோடு ஒத்து வாடவில்லை, நான் வேசித்தனம் பண்ணவில்லை, நான் விபச்சாரம் பண்ணவில்லை, நான் பொய் கூறவில்லை, நான் அடுத்தவங்க பொருளை இச்சிப்பதில்லை, இதில் நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இது மட்டும் போதுமா? இது மட்டும் போதுமா? இது இருந்தா பரிசுத்த ஆவியான ஒரு விசேஷ ஆவி உனக்குள்ள இருக்குமா? இருக்கதா? இருக்குமா? இருக்குன்ற திரும்பி கை தூக்குங்க. இது மட்டும் மாம்சத்துல உனக்கு இல்லைன்னா ஆவியானவர் இருந்துருவாரா? சொல்லுங்க. இருந்துருவாரா? இருப்பாரா? சொல்லுங்க. பொய் சொல்லல, திருடல, களவு பண்ணல, அடுத்த குடும்பத்தை கெடுக்கல, யாருக்கும் கலக்கம் பண்ணல, இதெல்லாம் நீங்க செய்யல, விக்கிரக ஆராதனைக்கு போகல, உலகத்தோடு ஒத்து வாழல, இது ஒன்றுமே இல்லையா? அப்புறம் வேற என்னதான்? வேற என்னதான்? வாசிங்க. அப்பொழுது 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும், ஆண்கள்ல யாருக்கும் பைபிள் வாசிக்க தெரியாதா? டிஸ்பிளே பார்த்து கூட வாசிக்க மாட்டீங்க? வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும், எத்தனை பிரதானிகள்? எத்தனை பிரதானிகள்? சொல்லுங்க, எத்தனை பிரதானிகள்? நல்ல இதயத்தில் பதிவ வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆலயத்தில் இருக்கிறவரும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிறவர்கள் உங்க இதயத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை குற்றப்படுத்த நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை குற்றப்படுத்தபடியாக ஒவ்வொருவரும், கணவனை குற்றப்படுத்தபடியா மனைவி, மனைவியை குற்றப்படுத்தபடியாக கணவன், பிள்ளைகளை குற்றப்படுத்தபடியாக பெற்றோர்கள், பெற்றோர்களை குற்றப்படுத்தபடியாக பிள்ளைகள், இந்த முழு குடும்பத்தை குற்றப்படுத்தபடியாக உன் உறவுகள், உன் ஊர் மக்கள், உன் தேசத்து மக்கள், இந்த தேசமே உன்னை குற்றப்படுத்த நினைத்தாலும், அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் சிந்தனை, உன் எண்ண நோக்கம் முழுவதையும் தேவாலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவனுக்குள் இங்கதான் இருக்கணுமே தவிர உங்க எண்ண சிந்தனை வெளியே இருக்கக்கூடாது. கவனமா கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது,
எங்கே உங்களுக்கு விரோதமாய், அங்க தானியேலுக்கு விரோதமாய் 3 பிரதானிகளும் 120 தேசாதிபதிகளும் சேர்ந்து விட்டார்கள் தானியேலை குற்றப்படுத்தபடியாக. தானியேலை குற்றப்படுத்த உங்களையும் அப்படித்தான். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் உங்களை குற்றப்படுத்தலாம், எந்த இடத்துல உங்களை குற்றப்படுத்தி அசிங்கப்படுத்தலாம், எந்த காரியத்தில் உங்களை குற்றவாளியாக தீர்க்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு தெய்வ பிள்ளையே, தானியேலுக்கு அப்படித்தான். 1-2 அல்ல, 1-2 பேர் அல்ல, 120 தேசாதிபதிகள், தேசத்தை ஆளக்கூடியவர்கள், 3 பிரதானிகள், பிரதமர் ஈகோல், 3 பிரதானிகள். அப்படி என்றால் பல கோடிக்கணக்கான மக்களை ஆடக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் கோடிக்கணக்கான மக்களை ஆளக்கூடிய தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேலை குற்றப்படுத்த வகை தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தபடியாக முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் அவர்களால் தானியேலை குற்றப்படுத்த ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கையை நல்லா தட்டி. இப்போ 5ஆம் வசனத்துல அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. 1, 2, 3, 4 வசனங்களில் வார்த்தைகளில் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமந்த குற்றமும் குறையும் யாதொன்றையும் காணப்படவில்லை. கைகளை தட்டி. அவங்களால என்னப்பா ஒண்ணுமே பண்ண முடியலப்பா, அவன் தேவ மனுஷன், அவனை ஒண்ணும் பண்ண முடியலையே, என்ன செய்யறது, எப்படி பண்றதுன்னு தெரியலையே. பாப்பா ஏம்பா தேசாதிபதிகள்லாம் வாங்க, நாட்டு ஆள்றவங்க நம்ம தானே, வாங்க உட்கார். அவனுக்கு என்ன பண்றது? வர வர இந்த ஆளு சர்ச்சுக்கு போய் வளர்ந்துக்கினேங்கிறாயா, அந்த அம்மா வர வர சர்ச்சுக்கு போய் வளர்ந்துப்பா, வீடு வளர்ந்துக்கினே இருக்குதுப்பா. என்ன எப்படிதான் இதெல்லாம் வருது நடக்கலையா தெரியலையா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்படி என்று என்ன செய்யறானுங்க? 120 தேசாதிபதி கூடனா முடிவெடுத்தான். அந்த 3 பிரதானிகளும், அந்த 3 பிரதானிகளை போய் இந்த 120 பேரும் சந்திக்கிறான். சந்திச்சு, பிரதானிகளே, எங்களுக்கு மேலானவர்கள், நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். இந்த தானியேலை ஒண்ணுமே பண்ண முடியலையே. இந்த தானியேலை தரியு ராஜா அவனை எங்களுக்கும் நீங்க பிரதானிகளா இருக்கிற உங்க 3 பேருக்கும் இவனை மேல அதிகாரியா வச்சுட்டாரு. இந்த ராஜா தரியு ராஜா இவனை ஒண்ணுமே செய்ய முடியலையே. கணக்கு வழக்குகள்ல ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியலையே, எதையும் பார்க்க முடியல. கரெக்டா இருக்கிறானே, என்னதான் பண்றது? பிரதானிகளை சொல்லுங்க அப்படின்னு 120 தேசாதிபதிகள் கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த 3 பேரும் சேர்ந்து இவர்களுக்குள்ள 5ஆம் வசனத்துல சேர்ந்து, அப்பொழுது அந்த மனுஷர், அவர்கள் எல்லாரும், அந்த மனுஷர் புரிஞ்சுதா? தானியேலு அவன் பணியில கரெக்டா இருக்கான், அவன் உத்தமமா இருக்கிறான், அவன் உண்மையா இருக்கிறான், அவனை குற்றப்படுத்த முடியல. ஆனா அவனை என்ன செய்யணும்? நீங்க 120 பேரு, நாங்க 3 பேரு, எல்லாம் நம்ம சேர்ந்து
தரியு ராஜா கிட்ட போகணும். எங்க போகணும்? ராஜா தானே நமக்கு எல்லாருக்கும் அவனை அரசனாக்கினார். அந்த ராஜா கிட்ட போலாம் வாங்க. அவனை என்ன பண்ண முடியாது. அவன் எங்க அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். எப்படி 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. என்ன கூட சொல்லுவாங்க, பாஸ்டர் காணிக்கை கேட்கிறாராம் சர்ச்சுக்கு போனா. ஹேய், நீ இதைத்தான் சொல்ல முடியும். தசம பாகம் கேட்கிறாராம் பாஸ்டர், இதைத்தான் சொல்ல முடியும். நான் என்ன தப்பா பண்ண? பைபிள் அப்பா சொன்னதை சொல்லி கொடுத்துக்கிறேன். சர்ச்சுக்கு ஒழுங்கா வான்னு சொல்றேன். அது அப்பா சொல்லிக்கிட்டு நான் ஓய்வு நாளுக்கு வான்னு சொல்றேன். சபை கொடுத்து வான்றேன். என் மேல ஒரு தப்பு இல்லை. நான் ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். தசம பாகம் செலுத்துன்னு அப்பா சொன்னாரு, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். முதற் பலனை கொடுன்னு சொல்றாரு, அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை கொடுக்க நிர்வாகம் இல்லாத ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? தசம்பாகமா கேட்கிறாரு, காணிக்கையா கேட்கிறார், பொருத்தனையா கேட்கிறாரு. எனக்கு வேலையா இல்ல, சர்ச்சுக்கு வர சொல்றாரு. சர்ச்சுக்கு போறது தானே எனக்கு வேலை. என்ன பண்ணிட்டான் தானியேல? ஒரு குற்றமும் ஒரு குறையும் காணப்படவில்லை. அவன் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதுல வச்சு பிடிக்கலான்னு பாக்குறான். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்துவோம் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். கைகளை தட்டி இப்ப என்ன பண்ணும் தானியேல? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஏப்பா அந்த சர்ச்சுக்கு போறாங்களே அந்த குடும்பங்க, நம்ம ஊர்ல இருந்து 4 குடும்பம் போகுதுப்பா. அவங்கள வேற எதுலையும் குற்றமா கண்டுபிடிக்க முடியல. எந்த நம்ம ஊரை சார்ந்த விஷயத்துல நம்ம ஊருக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுலையும் அவங்களை குற்றப்படுத்த முடியல. ஆணோ பொண்ணோ பிள்ளைங்களை ஒண்ணுமே ஒரு தப்பு ஒண்ணுமே இல்லை. எதையுமே குற்றப்படுத்த முடியல. அப்ப இவங்களை எப்படி குற்றப்படுத்துறது? அப்போ அந்த மனுஷர் இந்த தானியேலை, உங்கள் குடும்பத்தை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தலாம். எதுல எதுல எதுல? வேத விஷயம்னா ஓய்வு நாளுக்கு சர்ச்சுக்கு வரல, நீ ஒரு கல்யாணத்தில் இருக்கிற, அப்போ உன் சொந்தக்காரரோ தெரிஞ்ச நண்பரோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்க வேண்டிய நீ ஒத்துருவாங்க. பிரதர் வணக்கம், பிரதர் வணக்கம், பிரதர் வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? யாரு இவர்? விசுவாசி, சர்ச்சுக்கு போறவரு. நான் வந்து ஒரு அந்நிய மனுஷன். நான் பார்க்கிறேன் ஒரு கல்யாணத்துல. வாங்க பிரதர், வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? மனைவில நல்லா இருக்காங்களா பிரதர்? நல்லா இருக்கிறாங்களா? வேலை எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குதா? ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க பிரதர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்க சர்ச்சில் இருக்க வேண்டிய இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறீங்க. என்ன ஆண்டவரை விட்டு இப்படி வந்துக்கிறீங்க பிரதர்? நீங்க சர்ச்சில் இருக்க வேண்டியவராச்சே. நாங்க ஆண்டவரை நேசிக்காதவங்க, ஆண்டவரை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க சர்ச்சு நாங்க வரலாம் ஞாயிற்றுக்கிழமை, நீங்க கல்யாணத்துல இருக்கிறீங்க பிரதர். என்ன பிரதர் நீங்க இப்படியா இருக்கிறது? அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறது இங்க இருக்கிறீங்களே அப்படின்னு அவன் கேட்கும்போது இவர் என்னவா மாறுறாரு? குற்றவாளி. அல்லேலூயா. உட்காருவோம், உட்காருங்க. அல்லேலூயா. அப்போ அதில் குற்றப்படுத்திட்டான். ஒன்று பட்டனா அடுத்தது சிஸ்டர்ஸ் ஒத்துருவாங்க, ஒரு சகோதரி வாங்க, அண்ணா ஒத்துரு வாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? என்ன சிஸ்டர்
இன்னைக்கு உங்களை நான் காலேஜில் பார்க்குறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சில் தானே இருப்பீங்க? ஆமாம் பிரதர். சத்தமா சொல்லு. ஆமாம் பிரதர். ஆமாம் பிரதர். என்ன சிஸ்டர் நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சில் இருக்கணும். எங்களை மாதிரி ஆளா நீங்க? நீங்க என்ன மாதிரி நீங்க ஸ்கூலுக்கு வந்து காலேஜுக்கு வந்துக்கிறீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க தோல காலேஜ்ல ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, அதனால வந்துட்டேன். என்ன சிஸ்டர் நீங்க போங்க சிஸ்டர். மெய்யான தெய்வத்தை விட்டுட்டு காலேஜ் ஃபங்க்ஷனு ப்ரோக்ராம்ன்றீங்க. எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த தெய்வத்தை வணங்குறீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு போகாம இங்க வந்து காலேஜ் ஃபங்க்ஷன்ன்றீங்க. என்ன சிஸ்டர்? போங்க சிஸ்டர் அப்படின்னு உங்க மனசு என்னவா? கஷ்டப்படும், குற்ற உணர்வு. இப்போ இன்னொரு மனுஷன் இந்த சகோதரியை சர்ச்சுக்கு போவாத அவங்க காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனதுனால இவர்கள் குற்றப்படுத்தப்பட்டார்கள். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? ஓய்வு நாளை விட்டுட்டு திருமணத்துக்கு ஃபங்க்ஷன் போனாரு. அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க? ஓய்வு நாளை விட்டுட்டு எங்க போனாங்க? காலேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. இப்ப குற்றமாயிட்டாங்களா? இப்ப அடுத்தது பிரஜாதிகள் ஒவ்வொரு இடங்களிலும் நம்மளை பார்த்து இவங்க சர்ச்சுக்கு போறவங்க இப்படி பேசுறாங்களே, இப்படி சண்டை போடுறாங்களே, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறவங்களா அப்படி குற்றப்படுத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்துல, என்ன விஷயத்துல? வேத விஷயத்துல, வார்த்தையில. இன்னொருத்தர் வாங்க, ஒரு ஆண் வாங்க, ஒரு ஜென்ஸ் ஓடியாருங்க, வேற ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. இப்ப சகோதரா நல்லா இருக்கிற சகோதரா, நல்லா இருக்கிறேன். அப்பாட விடாது. சகோதரா நல்லா இருக்கிற சகோதரா. நல்லா இருக்கேன். என்ன சகோதரா இங்க சும்மா வந்தேன். என்ன சகோதரா மாட்டுக்கறி போற இடத்துல வந்து நிக்கிற? ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறி போற இடத்துல நிக்கிற, நல்லகரன்ற இன்னார நீ சர்ச்சில் இருக்கணுமா? மாட்டுக்கறி போற இடத்துல உனக்கு என்ன வழக்குது? நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டது தெரியுமாயா? நான் வந்து நிக்கலாம் மாட்டுக்கறி போற இடத்துல, ஆட்டுக்கறி பூனைக்கறி போற இடத்துல, நீ வரலாமையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இவன் மன நான் இருக்கும்போ உடஞ்சு போச்சு. இப்ப அந்த இடத்துல ஆண்டவரை குற்றப்படுத்தி விட்டாய். உட்காருவோம். இப்போ மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்தும்படியாக வேற எதுலையும் இவங்களை கண்டுபிடிக்க முடியாத குற்றத்தை. இவங்க கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தை பிள்ளைங்க அந்த ஐயாவை அம்மாவை நெருப்பு மாதிரி வச்சுங்கிறாங்க. நேற்றுக்கு பேசிட்டு இருந்தோம். வேளாங்கண்ணிக்கு படிக்கவே தெரியாது, பள்ளிக்கூடமே போகல அந்த காலத்துல. ஆனா இப்ப பைபிள் ஸ்டடியில வந்து பைபிளை படிக்கிறாங்க. இப்ப தேசத்திற்கான ஜபத்துல வந்து ஜப குறிப்புகள் எடுக்கிறாங்கயா. நம்ம எஸ்தர் பாகமாவை கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாத அப்படின்னு. நீங்க இன்னொருத்தர் கேட்டா நான் படிக்கவே தெரியாத இல்ல, அந்த படிப்பு ஞானத்தை அப்பா கொடுப்பாரு. உட்கார்ந்து உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அவர் பாதத்துல காத்திருந்து ஜனங்க பைபிள் ஸ்டடியில் படிக்கிறத காதல வாங்க 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 தேவ, அதாவது சாலமோன் தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த மக்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஆனா கேட்காத சகல அறிவும் சகல புத்தியும் சகல ஐஸ்வர்யமும் அவன் கேட்கத்தெல்லாம் கொடுத்தாரு.
ஜீவ நாட்களை அவன் கேட்காதவைகள்லாம் கொடுத்தாரு. அவன் கேட்டது ஞானம். அவர் சமூகத்துல காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யணும். எப்படி? உந்தன் பாதத்தில் நான் என்னம்மா எப்படி? ரெடி? 1 2 3. உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். துதித்தேன் ஏசையா, உம்மை நான் துதித்தேன். உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். வருகையிலே என்னை எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையிலே என்னை எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். ஏசையா, உம்மை நான் துதித்தேன். ஏசையா, உம்மை நான் மறவேன். உந்தன் பாதத்தில் நான் காத்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். கைகளை தட்டி, கையை நல்லா தட்டி. 2008ஆம் ஆண்டு அவர் பாதத்துல நான் காத்து கிடக்கும் பொழுது ராத்திரி வேளையில என் பக்கத்துல எப்போதும் பேடு இருந்து கொண்டே இருக்கும், பேனா இருந்து கொண்டே இருக்கும், ராகங்களையும் வரிகளையும் போட்டுக்கொண்டே இருப்பார். ஆக அந்த வரிகளும் ராகங்களும் போய்கொண்டே இருக்கும். எனக்குள்ள தூக்கத்துல என் சரீரம் உறங்கினாலும் என் ஆத்துமா உறங்காதபடி தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ராகத்தை போடுவார், பாடிக்கொண்டே இருப்பேன். பக்கத்துல இருக்க பேடை எடுத்து மார்பகத்தில் வைத்து கொண்டு எழுதுவேன். அல்லேலூயா. அப்படி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான். எனவே அன்பு தேவ பிள்ளையே, தேவ பாதத்துல காத்திருக்கும் போது அவர்கள் குற்றம் சுமத்த தானியேல் இடத்துல எதை பார்க்கிறார்கள்? அந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல, அவன் தேவனை பற்றிய இந்த வேத விஷயத்துல, இந்த வேதத்தை அவன் கடைபிடிக்கிறானா, இந்த வேதத்தின்படி அவன் நடக்கிறானா, இந்த வேதத்தின்படி அவன் செயல்படுகிறானா, இந்த வேதம் சொல்லுகிறத அவன் கேட்கிறானா, இந்த வேதத்தின்படி அவன் வாழ்க்கை இருக்கிறதா, அவன் பேச்சு இருக்கிறதா, அவன் மூச்சு இருக்கிறதா. ஆகவே இந்த ராஜ்யத்துக்கு, இந்த பிரதானிகளுக்கெல்லாம், இந்த தேசாதிபதிக்கெல்லாம் அவன் ஒரு ராஜாவா இருப்பதனால, அவன் ஒரு பிரதானியா இருப்பதனால இந்த பொறுப்புகள்ல மட்டும் அவன் பரிசுத்தமா வாழ்வதை பார்க்கிறோம், அவன் உண்மையா இருப்பதை பார்க்கிறோம். இதுல அவன் இடத்துல குற்றம் காணப்பட முடியவில்லை, அவனுக்கு எந்த குற்றமும் காணப்பட முடியவில்லை. எல்லாவற்றையும் அவன் விட்டு கொடுக்கிறான், எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறான், எல்லாம் அவன் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தேவனை பற்றிய அந்த வேத விஷயத்துல அவன் சரியா இருக்கிறானா, உண்மையா இருக்கிறான்னு சொல்லி அந்த தானியேலை இவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி தானியேலுக்கு நேராக அவர்கள் எழுப்பினார்கள். அவனுக்கு நேரா பேச ஆரம்பித்தார்கள். உடனடியாய் புறப்பட்டு போய் அவர்கள் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்க கேட்கலாம் வேகமாக. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையொப்பமிட்டு அறிந்த போதிலும் அவன் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து அங்கே தான் முன்னாடி எப்படி அவன் செய்து வந்தானோ 3 வேளை ஜெபங்கள், வேத வாசிப்பு ஜெபங்கள், அப்படியே அவன் என்ன செய்தான்? 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி, அப்பொழுது அந்த மனுஷன் கூட்டம் கூடி, அப்ப தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் விண்ணப்பம் செய்கிறான் என்று கண்டார்கள். கைகளை தட்டி
அன்பு தேவ பிள்ளையே, தரியு ராஜா கிட்ட போனாங்க. ராஜா கிட்ட போயிட்டு சொல்றார்கள், இந்த 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் இந்த தேசத்துல இவன் என்ன செய்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் தானியேல். எனவே இந்த தானியேலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்று ராஜா கிட்ட போய் சொல்லுகிறார்கள். ராஜா கிட்ட குற்றம் சுமத்தி அங்கே வந்து தப்பு பண்ணினால், ராஜா சொல்றதுக்கு நேரா யாராயிலும் தப்பு செய்தால் அவர்களை கொண்டு போய் சிங்க கெபில ராமுழுக்க போட வேண்டும். சிங்க கெபில போட்டணும். சிங்க கெபில போட்டால் சிங்கங்கள் அவர்களை கடித்து கொதறி அவர்களை சாப்பிட்டு விட உயிர் எடுத்துடும். பட் அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்கள் அங்க இருக்கிறது அந்த தேசத்தில். தரியு ராஜா கிட்ட இவங்க 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளும் போய் அங்க குற்றம் சுமத்துகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், இவன் எப்போதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், எப்போதும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான், எப்போதும் அவங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறான், அவன் உத்தமமாக தசமம் கொடுக்கிறான், உண்மையான காணிக்கை கொடுக்கிறான், உண்மையான பொருத்தம் பண்ணுகிறான், எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்கிறான், ஒன்றையும் விடமாட்டான் அந்த தானியேல். அந்த தானியேலை குற்றப்படுத்தி அவர்கள் போய் தரியு ராஜா கிட்ட சொல்லி, நீங்கள் உடனடியாய் அவனை சிங்க கெபில போட வேண்டும், ஆர்டர் பாஸ் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப என்ன பண்ணுவாரு ராஜா, அவனுங்களை காலதாமதப்படுத்துறார். அந்த அதிகாரத்தில் புள்ள வந்தீங்கன்னா தெரியும், அவனுங்களை காலதாமதப்படுத்தி அந்த நாள் முழுவதும் ஓட்டுறாரு. யாரு, தரியு ராஜா. அந்த நாள் முழுவதும் ஓட்டி கொண்டிருக்கிறார், நாளை கடத்தி கொண்டிருக்கிறார். நாளை கடத்தி கொண்டு என்ன செய்தார், ராத்திரி வேலை வருது, அந்த நேரத்தில் என்ன பண்ணார், தானியேலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். தானியேலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். தானியேலை கொண்டு வர சொல்லி என்ன செய்தார், உடனடியாக அத்தனை தேசாதிபதிகளும் 120 பேரும் அவர்கள் கையெழுத்து போட்டு 120 சீல் குத்தினார்கள். 3 பிரதானிகளும் அந்த கடிதத்தில் அவர்கள் அந்த ஆர்டரில் 3 பிரதானிகளும் நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லி அவர்களும் 3 பேர் சீல் போட்டு சைன் பண்ணினார்கள். கடைசியாக பிரதானமா இருக்கிற தேசத்து ராஜா தரியு ராஜா என்ன பண்றாரு, அதில் சீல் அடிச்சு அதில் என்ன செய்தார், கையொப்பமிட்டார். கையொப்பமிட்டு இப்பொழுது தானியேலை கொண்டு போய் நீங்க சிங்க கெபில போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். வேற வழி இல்லை, ஏன்னா ராஜா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் யாரு, தானியேல். ஒரே ஒரு நபர் தான் தானியேல். ஆனா 3 பிரதானிகள் இருக்கான், 120 பேர் தேசாதிபதிகள் இருக்கான். நல்லா புரிஞ்சுக்குங்க, 120 தேசாதிபதி, 3 பிரதானி, இவங்களுக்கு மேல் அதிகாரியாக தானியேலை வச்சிட்டாரு. இப்ப அவங்களுக்கு பொறாம வருமா வராதா, அவனுங்களுக்கு பொறாம வருமா வராதா? சபையில் நீ ஒரு மூப்பனா இருந்தா உனக்கு கீழே இருக்கிறவங்க உன் மேல பொறாம வருமா வராதா, சொல்லுங்க, வருமா வராதா? சரி, மூப்பருக்கு கீழே இருக்கிற தலைவருக்கு இங்க முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், 4ஆம் கட்ட தலைவர்களா உங்களை சபையில பொறுப்புல வச்சா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பொறாம வருமா வராதா, சொல்லுங்க. அப்போ உங்கள் இடத்துல உங்க மேல எதனா குற்றம் கண்டுபிடிக்க இருக்கிற ஜனம் பார்த்துக்கினே இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, சொல்லுங்க. ஜேம்ஸ் மட்டும்தான் கரெக்டா சொல்ற, ஜேம்ஸ் ஐபால். கீழே இருக்கிறவங்க பார்ப்பாங்களா இல்லையா? இவரு மூப்பரு என்னத்தி வராரு பத்தியா, இவருக்கு தான் வேலைக்குது பல்குது. இவரு தலைவர், கவனிங்க, இவரு தலைவர் பாத்தியா, முதல் நிலை தலைவரா, ஒன்னும் வரல சர்ச்சுக்கு, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார். இவரு 2ஆம் கட்ட தலைவர். அந்த அம்மா பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை நின்னுங்குது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்க அந்த கல்யாணத்துல ஆலஞ்சுத்துவான்னு பார்த்து நின்னுங்குது, ஜாக்கெட் விட்டு கொடுப்பானான்னு. இதெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர், இது 3ஆம் கட்ட தலைவர். பாரு, எவனோ ஒருத்தன் பைக்கில் ஏற்றி போறான், 3ஆம் கட்ட தலைவரா பாத்தியா? இது பௌசிக். இது 4ஆம் கட்ட தலைவரா பாத்தியா? சினிமா பாட்டை காதல செல்லுல போட்டு ஹெட்போனை மாட்டிக்கின்னு இன்னும் அழகா கேட்டுக்கின்னு ஆட்டை போட்டுக்கின்னு போகுது ரோட்ல. குற்றம் கண்டுபிடிப்பார்களா, கண்டுபிடிக்க மாட்டார்களா? உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள், சரி, சபையில ஆர்டினரி விசுவாசியா இருக்கிற உன்னை, இங்க இருக்கிற தலைவர்களை, உன் உறவுகளும், உன் ஊர்க்காரர்களும், உன் நண்பர்களும், இப்ப நான் சொன்னேன் கல்யாணத்துல உனக்கு என்ன வேலை பிரதர்,
மாட்டுக்கறி கடக்கட்ட உனக்கு என்ன வேலை பிரதர்? இன்னொருத்துக்கு யாரு சொன்ன? இந்த சிஸ்டர். காலேஜில் போய் உனக்கு ப்ரோக்ராம் வச்சா பங்கன் வச்சா உனக்கு என்ன சிஸ்டர் இங்க வேலை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்க வேண்டிய நீ இங்க இருக்கிற அப்படின்னு உன்னை குற்றப்படுத்துகிறார்களே. அப்போ இப்படியாக நம்மை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடி பொழுது கூட நம்மளை ஒருவரும் குற்றப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓய்வு நாளை விட்டுவிடக்கூடாது, சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. எல்லாவற்றிலும் 6 நாள் அவ்வளவு பாடுபட்டு ஆண்டவர் கொடுத்த சுகம், ஆரோக்கியம், தேவன் தந்த ஆரோக்கியம், தேவன் தந்த சுகம், தேவன் கொடுத்த சமாதானம், தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த தெம்பு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நாம் சம்பாதிக்கிறோம். 6 நாள் சம்பாதிக்கிறோம். ஓய்வு நாள் தேவன் வாழ்கிற பரிசுத்த நாளில் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டு சரியான நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களை என்னத்தை இங்கதான் அங்க சொல்றான் பாருங்க. எதுல? தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல. இப்ப வேதம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளுக்கு சரியாவா, சபை கூடுதலுக்கு சரியாவா, மாத பிறப்புகள்ல சரியாவா? அது மட்டுமல்ல, உன் சம்பாத்தியத்தை முழு சம்பாத்தியத்துல தசம பாகங்களை பண்டகசாலையில கொண்டு வா, முழு சம்பாத்தியத்துல கொண்டு வா. உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பணம் பொருளாதாரத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். இப்ப எந்த விஷயத்துல பிசாசானவன் மனிதர்கள் குற்றப்படுத்துகிறார்கள்? உன் தேவனை பற்றிய வேத விஷயத்துல உன்னை குற்றப்படுத்துகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தானியேலை குற்றப்படுத்தினார்கள். எதில் குற்றப்படுத்தினார்கள்? முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் அவன் என்ன பண்றான்? வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுகிறான் என்று குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் சிங்கக்கெபிலை போட்டார்கள். சிங்கக்கெபிலை இருந்த தானியேலை சிங்கக்கெபிலை, சிங்கங்கள் கெபி என்று சொல்லும் ஒரு சிங்கம் அல்ல, பல சிங்கங்கள், முதிர்ந்த சிங்கங்கள் கெபியில போட்டார்கள். போட்டுட்டு அதுக்கு முன்னாடி பெரிய கற்களை எடுத்து அந்த கற்களை அதுக்கு முன்னாடி கேட்ட வைத்து விட்டு மூடிட்டு அதுக்கு மேல அவர்கள் மோந்திரத்தால அவர்கள் முத்திரை போட்டு விட்டு வந்தார்களாம். தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தரியு ராஜாவும் முத்திரை போட்டார்களாம். ஏன்? இந்த கல்லை யாராவது தானியேலுக்கு நேரா போய் அந்த கல்லை எடுத்துட்டு உள்ள சிங்கக்கெபில தானியேலை காப்பாற்றி விட போகிறார்கள் என்று அப்படி முத்திரை போட்டு விட்டு வந்தார்களாம், சீல் வைத்து விட்டு வந்தார்களாம். இப்ப வாசிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம். எதப்பா வாசிக்கிற? வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப 10 வாசிக்க கேட்கலாம். 10ஆம் வசனம் தானியேல் 6:10. அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் நம் மேலறையில் போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்க திறந்திருக்க தாம் முன் வந்தபடியே, முன்னாடி செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் அதன் தேவனுக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு. அவன் 3 வேளையும் அவன் முழங்கால் படியிட்டு முன் செய்து வந்தது போல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் 3 வேளை ஜெபிக்கிறீர்கள்? கேட்டா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டா 5 நிமிஷம் ஜெபம் பண்ண கூட கால் முட்டி போட முடியலப்பா. 8 மணி நேரம் வேலை செய்ய முடிகிறதே. பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக 10 மணி நேரம் உழைக்க முடிகிறதே. அதே பிள்ளைகள் குடும்பத்திற்காக தனக்காகவும் 3 வேளையும் ஒரு நாளிலே 3 வேளையும் முன்பு செய்து வந்தது போல அவன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து இருந்தாலும் அது போட்டதாக இருக்கட்டும், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய ஜெபம் பண்ண கூடாது அப்படி என்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள்.
வாங்கி கொண்ட பின்பு முன்பு செய்து வந்தது போல அவன் பலகணியில திறந்திருக்க அங்க போய் 3 வேளையை முழங்கால் படியிட்டு அவன் தேவனுக்கு முன்பாக அவன் கரங்களை விரித்து அவன் எப்பொழுதும் அவன் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்த நோக்கமே ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவை கூட்டை கோலால் களைப்பது போல ஸ்ரீலங்கா தேசத்தை இலங்கை தேசத்துல கிறிஸ்தவம் வளர்ந்திருந்தது. கூட்டை கோலால் களைப்பது போல அந்த இலங்கை ஸ்ரீலங்கா தேசத்து மக்களை அங்கே அந்த நாட்டில் நடைபெற்ற போர்கள் அசம்பாவித நிமித்தமாக அந்த ஜனங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறும் போது இந்தியா போன்ற நாடுகள் உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல, கனடாவில், அமெரிக்காவில், லண்டன்ல, ஜெர்மன்ல, இத்தாலியில, பிரான்ஸ்ல, போலந்துல, நெதர்லாந்துல, நார்வேவில், இந்தோனேஷியாவில், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தியா போன்ற பல நாடுகளில் அன்னைக்கு அவர்கள் அகதியாய் வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்த இடங்களிலே முகாம்களிலே தங்கினார்கள். நம்ம ஊர்ல கூட இந்த முதலியார்ப்பு முகாமில் தங்கினார்கள், கோட்டைக்காடு முகாமில் தங்கினார்கள், கடப்பாக்கம் ஆலம்பரக்குப்பத்தர் முகாமில் தங்கினார்கள். இங்கே ஒவ்வொரு முகாம்களாக இருக்கும். எல்லா முகாம்கள புதுப்பட்டினம், அதாவது வடப்பட்ட கொடப்பட்ட முகாமில் தங்கினார்கள். அவர்கள் வந்து தங்கின அத்தனை பேர் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊராக வருவார்கள். அப்பெல்லாம் நான் சின்ன குழந்தை, பைபிள் எடுத்துக்கொண்டு வந்து நடப்பார்கள், வந்து ஜெபிப்பார்கள். நம்மளாத பார்த்தா ஓடுவோம், இயேசுனார் பிடித்துக் கொள்வாராம் என்று ஓடுவோம் அவர்களை பார்த்து விட்டு. அப்படியாக அவர்கள் வந்து அன்றைக்கு அந்த வேதத்தை அந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே வந்திருந்தாலும் இந்த வேதத்தை கையில் எடுத்தார்கள். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ தானியேலை போல அவர்கள் 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், முழங்கால் படியிட்டார்கள், வேதத்தை வாசித்தார்கள், ஜெபித்தார்கள். இன்றைக்கு அவர்களால் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் நம்ம தமிழ் குடி, நம் இந்திய மண்ணு, தமிழ்நாட்டு மண்ணாகிய ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து அவர்கள் வெளியேறி இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு திருச்சபைகளை உண்டாக்கி இரவும் பகலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான பிள்ளைகள் எல்லாம் நாடு முழுவதும், இலங்கை தேசத்திலிருந்து அவர்கள் நாடு உலகம் முழுவதும் போனதனால தான் இன்னைக்கு உலகமே ஆண்டவரை அறிந்திருக்கிறது. இன்னைக்கு கனடாவில் பெரிய பெரிய சபைகள், எங்க ஸ்ரீலங்கன் தமிழ் சபைகள், இலங்கை தமிழர்கள் சபைகள், இன்னைக்கு அமெரிக்காவில் தமிழ் சபைகள், இன்னைக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கொண்ட நியூ ஜெர்சி மாகாணத்தில், நாட்டில், நியூயார்க்ல, வாஷிங்டன்ல, நியூ ஜெர்சில, டெக்சாஸ்ல, டாலஸ்ல, வாஷிங்டன் டில, கலிபோர்னியாவில், கனடாவில், பல நாடுகளில் பரவி பாய்கிற தமிழ் திருச்சபைகள். அதுபோல அன்னைக்கு நம்ம ஆட்கள் அவங்களை பார்க்கும்போது ஏனலமா பேசுவார்கள், கேவலமாய் பேசுவார்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன பைபிளை ஒன்று தூக்கின்னு சுத்துறாங்க, இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி நடக்கிறாங்க. அகதிகளை வந்தவங்களுக்கு என்ன திமிரு, பைபிள் ஒன்று பச்சுக்கின்னு ஏதோ ஒரு இயேசுன்னு சொல்றாங்க. உண்மையாவே அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்ன இயேசு யாருன்னு மக்களுக்கு தெரியாதுங்க. இயேசு யாருன்னு ஜனங்களுக்கு தெரியாதுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி இதுக்கு முன்னாடி பரிசுத்தவன்கள் வந்தார்கள், வெளிநாடுகள்ல இருந்து வந்தார்கள் இந்திய தேசத்துக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழ் மக்களாகிய நம்ம தமிழ் குடிகள் அவர்கள் உலகம் முழுதும் போய் இன்னைக்கு உலகங்கும் திருச்சபையில் இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தானியேலை போல அந்த பிள்ளைகள் எங்க போனாலும் காடுகளிலே, மோடுகளிலே, அங்கங்க முகாம்களிலே தங்கி கடந்தாலும் வீடு வாசல் இல்லாம, குளிக்க இடம் இல்லாம, அந்த ஜனங்க படுக்க இடம் இல்லாம, குளிக்க இடம் இல்லாம, ஒதுங்க இடம் இல்லாம அப்படி பாடுபட்டார்கள். ஆனா அந்த வேதத்தை மட்டும் மறக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வேதத்தை மட்டும் மறக்கவில்லை. இந்த வேதத்தை கையில் எடுத்தார்கள். அந்த வேதத்தை தானியேலை போல, தானியேலோ என்றால் அவன் தேவனை பற்றி, அவன் வேத விஷயத்திலே, அவன் தேவனை பற்றியும் அவன் வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க தேடினார்கள்.
ஆக கண்டுபிடித்து என்ன கண்டுபிடித்தார்கள்? இவன் எப்போது செய்தது போல 3 வேளை ஜெபம் பண்றான்னு சொல்லி சிங்கக்கபில கொண்டு போய் போட்டார்கள். 10-11 வாசிங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுவதை கண்டார்கள். 12 வேண்டாம். அப்ப தானியேல் 6:3 வாசிங்க. மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தபடியினால் பாத்தீங்களா, அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க திருச்சபையில இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பொறுப்புகளை நாங்க கொடுக்கிறோம்னா, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்றோம்னா, அதுதான் உங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பொறுப்பாளர்களாக சபையில வைக்கிறோம். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு பொறுப்பாளர்களா நீங்க வரும்பொழுது, ஒரு தலைவர்களா வரும்பொழுது, உங்க நேரத்தையும் காலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் முன்னாடி இருந்ததை விட இப்ப நீங்க 3 வேளை ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் நினைக்கிறார்கள் பெண்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும், பெண்கள் மட்டும்தான் பைபிள் ஸ்டடிக்கு போக வேண்டும், பெண்கள் மட்டும்தான் சர்ச்சுக்கு போக வேண்டும், பெண்கள் மட்டும்தான் அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும், பெண்கள் மட்டும்தான் உபவாசம் போட வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார்கள். இப்போ அங்க தானியேலை குற்றப்படுத்த நினைத்தார்களே, பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொண்டார்களே, அப்ப வாங்கி கொள்ளும் போது அப்ப தானியேல் என்ற ஒரு பெண்ணா ஒரு ஆணா? யாரு? அப்ப என்ன பண்ணாரு அவரு? நீங்க ஆம்பளைங்க முட்டி போடுறீங்களா? முட்டி போடுறீங்களா? சொல்லுங்க சகோதரர். ரூபன், எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க முட்டி போடுறீங்க? கரெக்டா சொல்லுங்க. உங்க ஜெபம் எத்தனை மணி நேரம்? கம்பெனிக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது கொஞ்ச நேரம் பண்றீங்க. பேதுரு, டேவிட் கொஞ்ச நேரம், 1 hour. அதே நேரத்துக்கு தலை கவுத்துக்கிறாரு. தம்பி நீங்க எவ்வளவு நேரம் பண்றீங்க? ஜூட் கரெக்டா சொல்லணும், தப்பா ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷமா? அவ்வளவுதானா? அப்புறம் ஸ்கூலுக்கு போறீங்களா? எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? ஸ்கூல் படிப்புக்கு எத்தனை மணி நேரம் செலவாகுது? எத்தனை மணி நேரம்? 8 hour. 8 hour. நீங்க போறது வரது இல்லாம 8 hour பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. வீட்டில் வந்து படிப்பீங்களா? வீட்டில் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? ½ an hour தான் படிக்கிறீங்களா? அங்க ஸ்கூல்ல படிச்சதுல வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் படிக்கிறீங்களா? அவ்வளவுதான் படிப்பீங்களா ஒரு நாளைக்கு? 1.5 hour கூட ஏன் யோசிச்சு சொல்றீங்க? ½ an hour படிக்கிறீங்க, அதுக்கு மேலேயும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க. ஓகே. ஆனா ஜெபம் பண்ண ஸ்கூல்ல 8 hour, வீட்டுல 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க. ஆனா அப்பாவை நோக்கி எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காருங்க. ஜேம்ஸ் ஜேபல் நீங்க 1 hour. வெரி குட். கின்ஸ்லி, டார்வின் 10 நிமிஷம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் நீங்க இது வீட்டில் வந்து எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? வீட்டு பாடம் எவ்வளவு நேரம்? 1 hour. டியூஷனுக்கு போவீங்களா? டியூஷன் போல 1 hour படிக்கிறீங்க. ரைட். அப்போ 10 நிமிஷம் தான் பண்றீங்க. சரி, உங்க அப்பா அம்மா உனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு போடணும் ஒரு நாளைக்கு. 1 வேளை சாப்பாடு போட்டா சாப்பிடுவியா? ஏத்துக்குவியா? ஏத்துக்க மாட்டேல்ல. அதே போலதான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். உனக்காக கொடு, ஆண்டவருக்காக கொடுக்காத. உனக்காக நீ வாட, நீ நல்லா இருக்க, எதிர்கள் நல்லா இருக்க கொடு. உட்காரு. அடுத்து கின்ஸ்லி எவ்வளவு நேரம் சொல்லிட்டு நான் அக்காவுக்கு இது பக்கத்தில் சொல்லிடும். பண்றது இல்லையா? பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்து ஐசக், முட்டி போட மாட்டீங்க, நின்னுக்குனாவது உட்காந்துக்குனாவது எவ்வளவு நேரம்? குட். உட்காருங்க. பரவாயில்ல, 1/2 மணி நேரம் தேவலாம். 1 hour மாத்திக்க ஒரு நாளைக்கு. சகோதரர் நீங்க 3-4 மணிக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்றீங்க. வெரி குட், எக்ஸலன்ட். உங்க பேர் சொல்லுங்க சகோதரர். டெனில். 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர் பண்றேன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணணும்.
கிறிஸ்தவம் என்பது இலங்கையிலிருந்து அப்படியே நாகர்கோயில், கன்னியாகுமரி அப்படியே உள்ள வந்து இன்னைக்கு சென்னை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எல்லாம் ரட்சிப்புகள் நடந்ததுக்கு தென் மாநிலம் தான், தமிழக தென் மாநிலத்திலிருந்து தான் சத்தியம் இங்கே வந்தது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கிருந்து வந்தது தான். பார்த்தீங்களா? 3 hours 1 day for prayer time, own prayer. குட், எக்ஸலன்ட். கை தட்டி உற்சாகப்படுத்துங்க அவரை. டென்னிஸ் ராஜ் அவர்களை கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க. வரவேற்கிறேன். அடுத்தது ரமேஷ், உன் ஜெபம் எவ்வளவு நேரம்? ரைட், இதுக்கப்புறம் நீ பண்ண ஆரம்பிச்சிடு. வெரி குட். ஏன்னா தானியேல் எப்படி வகை தேடுறான், பிசாசு மனுஷன் மூலமா வரான், அவன் எப்படி வந்து வகை தேடுறான், குற்றப்படுத்த பார்க்கறான். பாத்தீங்களா? அவன் தேவனை பற்றியும் அவருடைய வேத விசேஷத்திலையும் குற்றப்படுத்தணும் அப்படின்னு. அது யார் தலை? இவர் யாரு? உன் பேர் என்னப்பா? எழுந்துரு. சாரி, சஸ்வந்த் சாம்சன். சொல்லுப்பா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற ஒரு நாளைக்கு? 10 நிமிஷம். ரைட், குட். இதுக்கப்புறம் பண்ணோம். பால் 1 மணி நேரம். 1 மணி நேரம் வந்து, அதாவது ஒரு மூப்பன் வந்தா பத்தாது, ஒரு மூப்பம் 3 மணி நேரமாவது பண்ணணும் ஒரு நாளைக்கு ஜெபம். மூப்பர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவ மனுஷன், இப்ப நாங்க ஊழியக்காரர் இருக்கிறேன்னா அடுத்த ஸ்தானத்துல மூப்பர்கள் சபையில் என்ன பண்ணணுமா, யாருக்காவது வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரைத்தான் வரவழைப்பாங்களாம்? மூப்பர்களை வந்து கூட்டிக்கின்னு போய், மூப்பர்கள் போய் படுத்த படுக்கல மரணத்தில் கிடக்கிறவர்களை எண்ணெய் பூசி உச்சந்தல் உள்ளங்கால் வரலையும், அவன் நாத்தை எடுத்திருந்தாலும், அதாவது காயங்களா இருந்தாலும், சீழ்வடிந்து இருந்தாலும், மூப்பர்கள் எங்க உச்சந்தல் உள்ளங்கால் வரல எண்ணெயை பூசி ஜெபித்து அங்க தேவனுடைய சுகத்தை வாங்கி கொடுத்து அவர்கள் ஆலயத்தில் கொண்டாந்து நிறுத்தணுமா. இதுதான் யாருடைய வேலை? மூப்பர்களுடைய வேலை. அதுக்கு அடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்க பாரு. 1 நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. இவர்கள் எல்லாம் அவங்க கூட சேனைகளா அவங்க கூட நின்று அங்க ஜெபித்து அவர்களை ஆலயத்தை சுகத்தை வாங்கி கொடுத்து கொண்டாந்து சபையில நிறுத்தக்கூடியவர்கள் தான் மூப்பர்கள். ஒரு சபையில ஒரு தலைவனா இருக்க வேண்டியவனா இருந்தால் அந்த தலைவனுக்கு என்ன இருக்கணுமா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பணிவிடக்காரனா இருக்கணும். எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பேதுரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. அந்த சாப்பாடு போடுற பாத்திரத்தை போயிட்டு பேண்ட்டை மேல தூக்கி இழுத்து விட்டுக்குன்னு போய் என்ன பண்ணுவாருங்க? நான் கண்ணால பார்த்துக்கிறேங்க. போயிட்டு அந்த பாத்திரங்களை சாப்பாடு போட்டு அந்த பாத்திரங்களை அவர் தண்ணி எடுத்து ஊத்தி தேய்ச்சி கழுவுவாரு. ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு மூப்பனா இருந்தாலும் ஒரு தலைவனா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருக்கணுங்க? அந்த விசேஷித்த ஆவி உள்ள இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் பணிவிட ஆவிகளாக, ஆலயத்தினுடைய பணிவிடைகளாக, தேவ மனுஷனுடைய பணிவிடைகளாக மாறுவார்கள். நல்லா பாஸ்டர்மாருடைய செருப்பு எடுத்து போய் அவங்க காலில் வைப்பேன், ஐயா போட்டுங்கன்னுவேன். அவங்க காலை பிடிச்சி அந்த செப்பலில் போட்டு விடுவேன். எப்போ? விசுவாசியா இருக்கும்போது இல்லை, பாஸ்டரா இருக்கும்போது. அதையே என்ன சில ஊழியர்கள், போதகர்கள், பணக்கார போதகர்கள், அப்பெல்லாம் சின்ன வயசு இல்லையா எனக்கு, இவன் சின்ன பையன் தானே, என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் அந்த அந்த கேட்ல இருக்கு பாருங்க, அந்த வாசல், அந்த செருப்பை, அந்த ஷூவை இந்த வாசலுக்கு எடுத்து வாங்கிடுவாங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் நான் போய் அங்கே இருக்கிற செப்பல் ஷூவை எடுத்துக்கின்னு வந்து இந்த பக்கம் வைப்பேன். அப்போ அவங்க வந்து அதை போட்டுக்கின்னு வருவாங்க. சில வேலையில் வந்து நான் அம்மா கிட்ட சொல்லி நான் அழுதுருக்கிறேன். என்னம்மா என்னை இவ்வளோ உதாசீனப்படுத்துகிறாங்க, நானும் ஒரு ஊழியக்காரன் தானே, என்னை கேவலமாக நடத்துகிறாங்க, செருப்பு எடுத்தாந்து போடுங்கன்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து மனசு கஷ்டமாக சொல்லுவேன்.
நீங்க பாருங்க, அவங்க மத்தியில் ஆண்டவர் ஒரு நாளைக்கு உங்களை உயர்த்த போறாரு பாருங்க. இவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்கம்மா, ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா. நான் ரட்சிக்கப்பட்ட சபையில ஒரு முறை ஒரு பாஸ்டர்ட்டு போயிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட இடம், நான் ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து நான் ஊழியக்காரனா வரேன். அந்த சபைக்கு ஒரு தடவை இவரை பிரசங்கத்துக்கு நான் கூட்டி போயிட்டேன். அந்த தேவ மனுஷன் என்ன பண்ணாரு, நான் ரட்சிக்கப்பட்ட இடத்துல அங்க எல்லா ஜனங்களும் அவங்க மத்தியில என்னை உதாசீனப்படுத்தி, பாஸ்டர் சிலோத் அந்த செருப்பு அந்த ஷூவை இந்த பக்கம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னாரு. நான் எடுத்துன்னு வந்து அங்கே போட்டேன். அவர் போட்டுக்கின்னு உள்ளே வந்துட்டாரு. ஆனால் என் மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. நம்மளும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறோம். நம்ம இந்த மக்கள் மத்தியில் தானே இங்கேருந்து ரட்சிக்கப்பட்டோம், இங்கே தானே நம்ம ஊழியக்காரனாக வந்தோம். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஊழியக்காரனாக வந்து நிற்கிறோம். இப்படி இந்த ஊழியக்காரர் அவங்க மத்தியில் நம்மளை அசிங்கப்படுத்துகிறாரே அப்படின்னு அன்னைக்கு நான் மனம் கசந்தேன். நான் வீட்டுக்கு வந்து அது அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க மத்தியெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, நம்ம உயர போகிறோம் பாருங்க. ஆண்டவர் அவங்கெல்லாம் அப்படியே நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்குற அளவில் கர்த்தர் உயர்த்த போகிறார் பாருங்க அப்படின்னு எனக்கு அன்னைக்கு ஆற்றி தேர்ட்டினாங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவர்களை காட்டிலும் தேவன் இன்னைக்கு கர்த்தர் அற்புதமாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால நான் ஊழியக்காரன் தானே, நான் பாஸ்டர் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்துடக்கூடாது. நான் மூப்பன் தானே, நான் சபையில் தலைவர் தானே, நான் தலைவராக தான் நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போயிட்டு உட்காந்துட்டு வந்துடுவேன்னவா. ஒரு தலைவனா ஒரு மூப்பனா இருந்தா ஒரு எண்ணெயை பூசி, ஒரு மூப்பனா இருந்தால் எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 மணி நேரம் ஜெபம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறது ஊழியக்காரர்களுக்கு, ஆர்டினரி ஒரு ஊழியக்காரர்கள் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு பேராயர் ஒரு பிஷப்பாக இருந்தால் நீங்கள் 4 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு கார்டினலாக இருந்தால் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் படிப்படியாக நான் கடைபிடித்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் அவரை அதிகாலையில் தேடாம நான் வெளியே போகவே மாட்டேன். அல்லேலூயா. அவரை தேடாம என் கால் வெளியே போகாது. ஒரு நாள் ஏதோ அசதியா ஏதோ ராத்திரில 2 மணிக்கு 2:30 மணிக்கு நம்ம சென்னை அப்படிலாம் போயிட்டு லேட்டா வந்து வீட்டில் படுத்து லேட் ஆகுது அப்படின்னு ஒருவேளை நான் தூங்கிட்டாலும், ஒருவேளை 5:30 மணி 6 மணி அச்சோ போச்சு எழுந்து வேகமாக ஆலயத்துக்குள்ள ஓடி வருவேன். ஒருவேளை ஏதோ சமய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாம், என் உயிரே போயிடும். நான் வீட்டில் புலம்பிக்கினே இருக்குவேன், என்னை யாராவது எழுப்பி விட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை எழுப்பி விட்டீங்களா. நான் தேவ சமூகத்தில் போய் அப்பாவின் முகத்தை நான் பார்க்கணுமே, அப்பா முகத்தை நான் பார்த்துட்டு வரணுமே, ஏன் என்னை விட்டீங்க, இப்படியாக நான் அசதியில் தூங்குறேனே, என்னை எழுப்பி விட வேண்டியதானே, போராடுவேன், புலம்பிக்கினே இருப்பேன். அந்த நாள் முழுவதும் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், ஏதோ உயிரே போனதுக்கு அர்த்தமாக இருப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படித்தான் தானியேல். என்னுடைய வாழ்க்கையில் என் ஊரில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, என் வீட்டில் சாவு நடந்தா என் ஊரில் இருக்கிற ஒருத்தனும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த சாவை பார்க்கக்கூடாது. கட்டளை, ஊர் கட்டுப்பாடு. என் வீட்டுக்கு சாவுக்கு வந்துட்டா 500 ரூபா ஒரு தனி நபருக்கு அபராதம். குடும்பமாக போயிட்டா 1000 ரூபாய் அபராதம். என் வீட்டு திருமணத்துக்கு யாருன்னா வந்துட்டா 500,000 அபராதம். என்ன மாதிரி நீங்க அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க, என்ன மாதிரி நீங்க அவமானப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒத்த மோளத்தை எடுத்துக்கொண்டு தெருவா ஊரையே சுத்தி ஒத்த மேளம் போட்டு, இந்த மாதிரி அந்த பாஸ்டர் வீட்டில் கல்யாணம் நடக்க போது இந்த தேதியில யாராகினாதுக்கு போனீங்கன்னா ஒரு நபருக்கு 500 ரூபாய் அபராதம், குடும்பமா போனா 1000 ரூபாய் அபராதம். எங்க வீட்டுல சாவு இருக்கும், என்ன சொல்லுவோம் தெரியும், மோளம் அடிச்சுக்கின்னு என்ன சொல்லி போனா, தனி நபரா போனீங்கன்னா 500 ரூபாய் அபராதம் அந்த சாவுக்கு. நீங்க குடும்பமா இந்த சாவுக்கு போனாக உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம், ஊரை விட்டு ஒதுக்கப்படும். அப்படி என்றெல்லாம் ஊர்ல ஒத்த மோளம் அடிச்சு சொல்லி அவ்வளவு அவமானப்படுத்தினான். என்னிடத்துல ஒரு குற்றத்தை அவனால காண முடியவில்லை.